பலிகொடுத்தல் என்பது பழங்குடி மக்களின் வழிபாடுகளிலிருந்து தற்போது சாக்த வழிபாட்டிற்கும் நாட்டார் தெய்வ வழிபாட்டிற்கும் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வேதகாலத்தில் இது ஒரு முக்கிய சடங்காகவும் இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே விலங்குகளே தெய்வங்களுக்கு பலி கொடுப்பது வழக்கம். ஆனால் ஒரு நாடு போரில் வெற்றி பெற வேண்டும் என வீரன் ஒருவன் கொற்றவையின் முன்பு தன் தலையை அறுத்து பலியிடுவதும் அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்துள்ளது. இது அரிகண்டம் என அழைக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் ட்ராய் என அழைக்கப்பட்டது செஞ்சிக்கோட்டை. இங்குள்ள ராஜகிரி கோட்டையின் நடுத்திட்டில் ஒரு கோவில் உள்ளது. இது கமலக்கன்னியம்மன் கோயில் என்றும் செஞ்சியம்மன் கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய அம்மன் காலத்தில் முந்தியது என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். இக்கோயிலின் முன்பகுதியில் சூளங்கள் நடப்பட்டுள்ள பகுதியில் 4 அடி அகலமுள்ள பலகைகள் ஒன்று உள்ளது. இக்கல்லின் இடப்புறம் ஒரு வில்லும் வலப்புறம் 5 அம்புகளும் இருக்க, பலகைகளின் முன்பகுதியில் எருமை தலையும் அதன் எதிர்புறம் செம்மறியாட்டின் தலையும் இவற்றுக்கிடையே 4 மனித தலைகளும் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளன. அக்காலங்களில் நடைபெற்ற போர்களில் வெற்றி பெறுவதற்கு செஞ்சி பகுதியை ஆண்ட மன்னர்கள் விலங்குகளை மட்டுமல்ல மனிதர்களையும் பலி கொடுத்தனர் என்பதை இந்த புடைப்புச் சிற்பங்கள் நமக்கு செய்தியாக தருகின்றன. பலி கொடுத்தல் என்பது உண்மையில் விலங்குகளை பலியிடுவதை குறிப்பதல்ல. மாறாக அது நம்மில் உறைந்து கிடக்கும் மிருக குணங்களை அழித்து இறை நெருக்கத்தை எட்டுதலை குறிப்பது. ஆனால் பலி கொடுத்தல் என்பதை மக்கள் எதிர்மறையாக புரிந்து கொண்டு உயிர் பலி கொடுத்து வருகின்றனர் என்பதே நிதர்சனம். இந்த கமலக்கன்னியம்மன் ஆலயத்தின் பின்பக்க பாறையில் ஃப்ரெஸ்கோ முறையில் வரையப்பட்ட விஷ்ணுவின் கண்கவர் ஓவியத்தை காண முடிகிறது. இந்த ஓவியங்கள் மட்டுமல்ல, இன்னும் சில ஓவியங்கள் சிதைந்துள்ளன என்பதை காணும்போது நமது மனம் கனக்கத்தான் செய்கின்றது. ஏனென்றால் இவை கால வரலாற்றை காட்டும் முக்கிய ஆவணங்கள் என்றால் அது மிகையல்ல. வரலாறு என்பது உயிரினங்கள் அடைந்த வளர்ச்சியினை உணர்த்தும் ஒரு கால கண்ணாடி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.